Hello everyone, இந்த வீடியோவில் ஃபைனல் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரேட்ஸு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறமா யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸு ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃப்ரைடே வந்து எக்ஸாம்ஸ் ஒரு 2 ஷிஃப்ட் நடக்க போது அக்யூரசி பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அக்யூரசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் போட்டு அந்த மாதிரி வந்துடாதீங்க. ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கு அது நார்மலைசேஷனில் மிஸ் ஆகும் மார்க்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அக்யூரஸியாக போடுங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 டே ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ப்ளஸ் வந்து கிளியராக வச்சுக்கோங்க மைண்டை, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போது கொஞ்சம் லாங்கில் போகிறவங்களாம் முன்னாடியே போயிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டருக்கு பிஃபோரே போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ நானும் வந்து நான் என்னோடய எக்ஸாம் சென்டருக்கு நான் நாளைக்கே கிளம்புற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே மார்னிங் 7:30 ஷிஃப்ட் தான் எனக்கு எக்ஸாமு. ஸோ அதனால் நான் நாளைக்கு வந்து நான் கிளம்புனா தான் என்னால் வந்து ஃப்ரைடே வந்து இது பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து எனக்கு என்னோடய வீட்டிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஃபார்ச்சூன் டவர் தான் எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 hours கிட்ட ஆகும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் நாளைக்கு என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ½ டே வரைக்கும் தான் நம்மளால் ஃபுல்லாக கரெக்டாக கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கலாம், ஞாபகம் இல்லாமலும் போகலாம். எதையும் போட்டு ரொம்ப யோசித்து இது பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து ரிவிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் அவங்களோட லிஸ்ட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவும் இப்போ உடனே இது கூடவே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆர்பிஐ மானிட்டரி எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஓகே? ஸோ என்ன லைக் இதுதான் ஃபைனல் எக்ஸாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையே போயிட்டு எக்ஸாம் எழுதாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது நம்ம மேலே இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிடும் நம்மளுக்கு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மைண்டை நம்ம காமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் இப்போ ஒரு சிலவங்களுக்கு இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸாக இருக்கும். நிறைய மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயின்ஸ் வந்து ஒழுங்காக எழுதலை, அதே மாதிரி இப்போ ஒரு செக்ஷன் ஒழுங்காக பண்ணாமல் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது அந்த செக்ஷனோட முடிஞ்சிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதுவெலாம் எக்ஸாமில் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் முன்னாடியே மென்டலி எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுமோ எல்லாத்துக்குமே இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரேட்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரேட் வந்து October 4 கரண்ட் அஃபேர்ஸ் க்ளவுடில். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனால தான் அந்த வெப்சைட்டில் இதில் நான் தனியாக எழுதாமல் அந்த வெப்சைட்டே அப்படியே ஷோ பண்ணி சொல்லி கொடுத்துட போகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால அதையே திரும்ப பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான். ஓகே? ஸோ இப்போ அந்த வெப்சைட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 4th bi-monthly மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் தான் அக்டோபரில் நடந்திருக்கு. இது வந்து எத்தனாவது மீட்டிங் பார்த்தீங்கன்னா 57th and 4th bi-monthly மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 57th இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 4th bi-monthly மானிட்டரி பாலிசி ரேட்டு. ஓகேங்களா? சேர்மன்ஷிப் ஆஃப் சஞ்சய் மல்ஹோத்ரா அவங்களோட இதில் தான் நடந்திருக்கு. ஓகே? ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ meeting was attended by monetary policy committee members. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நாகேஷ் குமார், ஸ்ரீ சௌகதா பட்டாச்சாரியா, ப்ரொஃபஸர் ராம்சிங், பூனம் குப்தா, இந்திரானில் பட்டாச்சாரியா, மொத்தம் 5 பேர் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட மெம்பர்ஸு இந்த 5 பேர். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் சௌகதா பட்டாச்சாரியா அப்படின்றவங்க வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அவங்க அகைன்ஸ்ட் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் அவங்களோட பாயிண்ட்டையும் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி நடந்தது. சௌகதா பட்டாச்சாரியா வந்து அந்த 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு அவங்க அகைன்ஸ்ட் தெரிவித்தது பிஃபோர் மந்த் நியூஸ் அது. ஓகே? ஸோ இது வரைக்கும் கிளியராக? ஸோ அப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி மெம்பர்ஸ் மொத்தம் 5 பேர். ஓகே? நாகேஷ், சௌகாத்தா, ராம்சிங், பூனம், இந்திரானில் பட்டாச்சாரியா. இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ வந்து ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சு தான். ஓகேங்களா? ஸோ அதே 5.5 தான் இருக்குது. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸில் கண்டினியூ பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டாண்ட்ஸ்னால் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ வந்து இந்த ரேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெப்போ ரேட் 5.5, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.5. ஓகே? SDF ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி
ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்றது 5.25 தான். MSF மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5.75, பேங்க் ரேட்டும் 5.75, தென் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 3.5, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 18%. ஸோ இது வந்து ரெப்போ ரேட்டு 5.50, பேங்க் ரேட்டும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் 5.75 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டிங் டெபாசிட்டி ஃபெசிலிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5.25, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 3.5. ஸோ ஓகேங்களா. ஸோ SLR வந்து 18%. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து 0.2% ஆஃப் ஜிடிபி திஸ் இயர் வந்து மாட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்குல்ல, ஸோ இதை வந்து 100 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணி இப்போ 3% வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை எது வந்து பேஸ் பண்ணினா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி பேஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ இது வந்து செப்டம்பர் 2025க்கு இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோனா 3%. கிளியர். இதை வந்து ஆக்சுவலி 4 ஈக்குவல் ட்ரான்ச்சஸாக பிரிக்கிறாங்க. செப்டம்பர் 6, அக்டோபர் 4, நவம்பர் 1, நவம்பர் 29, இந்த மாதிரி 4 ஈக்குவல் ட்ரான்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் அக்டோபர் மந்தில் 3.5% அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பரில் 4 இருந்திருக்கும், இப்போ அக்டோபரில் 3.5 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் ஆகும் 4 ஈக்குவல் ட்ரான்ச்சஸில். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 6, அக்டோபர் 4, நவம்பர் 1, நவம்பர் 29. ஓகே. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லேயே நவம்பர் 1, நவம்பர் 29, ஏன்னா டிசம்பர் வந்து ஃபைனலாக சிஆர்ஆர் வந்து கட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி கைஸ், இது வந்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 3.75 இருந்திருக்கும் சிஆர்ஆர். ஓகேங்களா. செப்டம்பர் 6ல், அக்டோபர் 4ல் தான் இப்போ 3.5. இப்போ இன்றைக்கி வந்து அக்டோபர் 4 பை மந்த்லி மானிட்டரியில் 3.5, செப்டம்பர் 6ல் வந்து 3.75. ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் இப்போ இதை ஹைலைட் பண்ணி திரும்ப சொல்கிறேன். நவம்பர் 1 வந்து அது 3.25 மாறிடும். நவம்பர் 29 3%. ஸோ ஃபைனலாக இது வந்து 3% நவம்பர் 29 அன்றைக்கி ஃபைனலாக கட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 3.75லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25 பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் ட்ரான்ச்சஸாக 4 ட்ரான்ச்சஸாக வந்து கட் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை ஸோ இதில் வேறு என்னென்னா ஆர்பிஐ வந்து ஜிடிபி எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா FY26க்கு 6.8%. ஃபஸ்ட்டு 6.5 நம்ம படிச்சிருப்போம், இப்போ வந்து 6.8 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவோட ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து லைக் இது வந்து FY26க்கு குவார்ட்டர் 1க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 7.8% சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் 1 ஏப்ரல் டு ஜூன் 2025. ஸோ இது வந்து 7.8% இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி குவார்ட்டர் 2 வந்து ஜூலை டு செப்டம்பர் 7%. ஸோ 7.8 குவார்ட்டர் 1க்கு, குவார்ட்டர் 2க்கு 7%, குவார்ட்டர் 3 அக்டோபர் டு டிசம்பர் வந்து 6.4%. அதே மாதிரி ஜான்வரி டு மார்ச் குவார்ட்டர் 4 அதுக்கு வந்து 6.2% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து 2026 to 27ல் குவார்ட்டர் 1க்கு 6.4% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி வந்து குவார்ட்டர் 1க்கு 7.8, அப்படியே குவார்ட்டர் 2 வந்தீங்கன்னா 7, திரும்ப குவார்ட்டர் 3 வந்தீங்கன்னா 6.4, அப்படியே டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த FY26ல் பார்க்குறது நம்ம. கிளியர். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.8 7%, அதுக்கப்புறமா 6.4. இப்போ இருக்கிறதுக்கு அக்டோபர் டு டிசம்பர் வந்து என்ன இருக்குன்னா இந்த குவார்ட்டர்லி ஃபோர்காஸ்ட்டில் 6.4% இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஜான்வரி டு மார்ச் பார்த்தீங்கன்னா 6.2. ஓகே. 7.8, 7, 6.4, 6.2. அதே மாதிரி ரியல் ஜிடிபி வந்து குவார்ட்டர் 1ல் அதாவது 26 to 27க்கு குவார்ட்டர் 1க்கு வந்து 6.4 வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஓவரால் ஆர்பிஐ வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து FY26க்கு 6.5லேருந்து 6.8 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கிளியராக. ஸோ இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயே நம்ம வந்து ஆர்பிஐயோட ஜிடிபி ப்ரொஜெக்ஷனும் பார்த்தாச்சு, குவார்ட்டர்லி ஃபோர்காஸ்ட்டும் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. ஸோ கிளியர். இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்திங்கன்னா லைக் வந்து இதை நான் தனியாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மந்த்லி வைஸில். ஓகேங்களா.
ஸோ அதில் வந்து எல்லா மந்த்துக்கானது பார்த்துக்கலாம். அக்டோபர் மந்த்தும் இதுலேயே அப்படியே கவர் பண்ணிடுறேன். ஸோ இந்த சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா, இது வந்து FY26க்கு இப்போ எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2.6%, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட லோவாக இருக்கும். ஸோ இதுலையுமே வந்து Q2, Q3, Q4க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஓவரால் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ Q2ல் வந்து 1.8, Q3லையும் அதே 1.8 தான், Q4ல் 4%. ஸோ இது வந்து நம்ம சிபிஐ இன்ஃப்ளேஷன் நான் தனியாக நோட்ஸில் எடுத்துகிட்டு வந்ததில் எல்லா மந்த்துக்குமே எழுதியிருப்பேன். பட் ஆனால் அக்டோபர் மந்த்துக்கு உங்களுக்கு இதுலேயே கவர் ஆகிடுது இந்த பை மந்த்லி மானிட்டரி பாலிசிலே. அதனால இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணது கிளியர். ஸோ FY26க்கு 2.6, 50 பேசிஸ் பாயிண்ட் லோ ஆயிருக்கு. Q2, Q3 1.8, Q4 வந்து 4.0. ஓகேங்களா, இது வரைக்கும் கிளியரா? ஸோ இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட். தென் ஓகே, நம்மளுக்கு தெரியும் இந்த ரிஸ்க் பேஸ்டு ப்ரீமியம் ஃப்ரேம்வொர்க் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்மளுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து ஆக்ட் 1961 கீழே தான் எடுத்துகிட்டு வந்தப்பட்டது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1962லேருந்து ஆப்ரேட் ஆகிருந்துருக்கு. இப்போ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீமியம் வந்து 12 பைஸ் பர் rupees 100 ஆஃப் accessible டெபாசிட்டுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ப்ரீமியம் ரேட்டு. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த பேசிக் சேவிங் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து லைக் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக எல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிஐயோட இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீமோட இந்த லைக் இப்போ வந்து இது எதெல்லாம் கவர் பண்ணுது, கமர்ஷியல் பேங்க், ஆர்ஆர்பி, ஷெட்யூல்டு பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், நான் ஷெட்யூல்டு பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அவங்களோட டெபாசிட் ஸ்பைஸ் பார்த்துக்கோங்க 50 crore அண்ட் அபோவ். ஓகேங்களா, அண்ட் செலக்டட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு. ஸோ அவங்களோட டெபாசிட் சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன்டர்னல் ஆம்பட்ஸ்மன் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் இதுக்கான லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் 20 lakhலேருந்து ஸோ லெண்டிங் பை பேங்க்ஸ் அகெயின்ஸ்ட் ஷேர் வச்சு வாங்குறாங்களே, ஸோ அதோடைய லிமிட் வந்து 20 lakhலேருந்து 1 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஃபினான்சிங் வந்து 10 lakhலேருந்து 25 lakh per personக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து இது வந்து ஒரு 3 மெஷர்ஸ் வந்து ருபி இன்டர்நேஷ்னலைசேஷனை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த 3 இது என்னன்றது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஆனால் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ இதில் நான் சொன்ன வேல்யூஸ் எல்லாமே நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அதுலேயே அப்படியே. ஸோ நம்ம இப்போ அதில் கன்சியூமர் ப்ரைஸ் பார்த்தோம்ல, ப்ரைஸ் இண்டெக்ஸு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இப்போ மந்த்லி வைஸ் லிஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட பேஸ் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் இயர் பார்த்துக்கோங்க, 2012 தான் இதோட பேஸ் இயர். ஓகேங்களா, எதுக்குன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ நம்ம இது பார்த்தோம்ல அங்கே, இது வந்து 2026 அடுத்த வருஷம் 2026லேருந்து 27க்கு Q1க்கு 4.5. அதே மாதிரி இப்போ 2025 to 26க்கு தான் நம்ம Q2 வந்து 1.8%, Q3யும் 1.8 பார்த்தோம், Q4 வந்து 4% பார்த்தோம். இப்போ இந்த மந்த் வந்து 2.6% வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து லோயர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இது வரைக்கும் கிளியராக? இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ். ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்துக்கோங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் அவங்க தான். ஓகேங்களா, ஸோ பேஸ் இயர் தான் வந்து 2012. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மந்த்துக்கும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 2.6 பார்த்தோம் நம்ம அந்த வெப்சைட்டில், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட வெப்சைட்டு. ஸோ இதில் ஓவராலாக FY26க்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2.6%ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் சொல்ல போகிறது மந்த்லி வைஸ். ஓகேங்களா, ஸோ அக்டோபருக்கு பார்த்தீங்கன்னா 0.25%. ஓகேங்களா, 0.25.
இப்போ அக்டோபர் இருக்குல்ல, ஸோ அக்டோபருக்கு 0.25, செப்டம்பருக்கு வந்து 1.54, ஆகஸ்ட்டுக்கு 2.07, ஜூலை 1.55, ஜூன் வந்து 2.10. ஸோ இதில் வந்து ஜூனும் ஆகஸ்ட்டும் மட்டும் 2 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் வந்து 2.07, ஜூன் வந்து 2.10. கிளியர்? ஸோ ஜூலைக்கும் செப்டம்பருக்கும் 0.3 எப்படின்னா 1.54 செப்டம்பர், இது வந்து 1.57. அக்டோபர் ரொம்ப கம்மி 0.25. சின்ஸ் லோயஸ்ட்டை தான் 2012லேருந்து இதுதான் வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக எதுனா அக்டோபர். அதனால் இதை கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா நம்ம? ஓகேங்களா? கரெக்டாக 0.33 தான். எப்படின்னா செப்டம்பரும் ஜூலையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட்டும் ஜூனையும் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் ஆகஸ்ட்டு செப்டம்பரும் ஜூலையும். ஓகே, ஏன்னா 5.4லேருந்து இங்கே 5.5, 1 தான் இங்கே 0.1. ஆகஸ்ட்டுக்கும் ஜூனுக்கும் வந்து 2.7, இங்கே வந்து 2.10. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அக்டோபர் வந்து 0.25. இதுக்கான பேஸ் இயர் 2012. நெக்ஸ்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு. இதுக்கான பேஸ் இயர் பார்த்துக்கோங்க 2011 to 2012. கிளியரா? ஸோ இதில் அக்டோபர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா -1.21 இருக்குது. இது வந்து 27 மந்த்லி இதெல்லாம் வந்து ரொம்ப லோ. அங்கே வந்து 0.25 பார்த்தோம், இங்கே வந்து -1.21. ஓகே, செப்டம்பர் வந்து 0.13, ஆகஸ்ட் வந்து 0.52. ஓகேங்களா? ஜூலை பாருங்கள் -0.58. இது வந்து 2 வருஷத்துலேயே ரொம்ப கம்மி. எதுனா ஜூலையில் -0.58. ஓகே, ஸோ ஜூன் வந்து -0.13. இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு. ஸோ இதுக்கான பேஸ் இயர் 2011 to 12. ஸோ அக்டோபர் மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 0.13, ஆகஸ்ட் 0.52, ஜூலை வந்து -0.58, ஜூன் வந்து -0.13. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வாயை திறந்து ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்தாலே இது நம்ம மைண்டில் கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு வாட்டி வேல்யூவை நல்லா படித்து மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக மறந்து போகாது. நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். செப்டம்பர் வந்து 0.13, ஜூன் வந்து -0.13. கிளியர்? ஸோ இப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸு. ஸோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொண்டது மேனுஃபேக்சர் செக்டார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64.23%. கிளியர்? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரி பாலிசி ரேட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா அதில் இருக்க ஆர்பிஐயோட ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோம், சிபிஐ, அதுக்கப்புறமா WPI பார்த்தோம், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் அக்டோபர் 2-1-3 அந்த டேட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸு. ஸோ அதுவும் வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ அதையும் இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணி ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3rd quarter FY26ல் இதுவுமே வந்து இந்த வருஷம் அன்சேஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து அக்டோபர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம் ரேட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ இது வந்து 7th கான்சிக்யூட்டிவ் குவார்ட்டராக ஸ்மால் சேவிங் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை யார் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து எந்த கமிட்டி கீழேன்னு பண்ணுறாங்கன்னா ஷியாமலா கோபிநாத் கமிட்டி. ஃபஸ்ட்டு எப்போ ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 2016ல். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது Q3 FY26 தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் டெபாசிட் இருக்குல்ல, இது வந்து 4% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் டெபாசிட் வந்து ஃபஸ்ட் இப்போ 4% படிச்சுக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு கிசான் விகாஸ் பத்ரா 7.5%. இது வந்து மெச்சூரின் 115 மந்த் 115 மந்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிசான் விகாஸ் பத்ரா அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.5%. ஓகே, ஸோ வேறு என்ன 7.5னா மஹிளா சமன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து 7.5% தான். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் டெபாசிட் பார்த்தோம் 4, கிசான் விகாஸ் 7.5, மஹிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் அதுவுமே 7.5%. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இது வந்து 8.2%. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எவ்வளோனா 8.2%. தென் சுகன்யா சம்ரிதி யோஜனா இதுவுமே 8.2. சீனியருக்கும் சுகன்யா சம்ரிதிக்கும் 8.2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதுக்கு வந்து 7.7. அதுக்கு அடுத்த ஹையஸ்ட்டில் இருக்கிறது தான் கிசான் விகாஸ் பத்ராவும் மகிழா சமன் சேவிங்ஸும். ஸோ ஆர்டராக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 7.4 வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 7.4%. பப்ளிக் ப்ரொவைடன்ட் ஃபண்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.1%. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா இதை? கரெக்டாக? ஸோ உங்களுக்கு இப்போ சப்போஸ் இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்டு, ஃபிஃப்த் இயர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஆர்டராக வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 6.9, செகண்ட் இயருக்கு 7, தேர்ட் இயருக்கு 7.1, ஃபிஃப்த் இயருக்கு வந்து 7.5. அதுலேயே 5 இயர் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்வயரிங் டெபாசிட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து 6.7. ஓகே, ஸோ இது வேணால் நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் வந்து ஃபிஃப்த் இயருக்கு மட்டும் 7.5ல் முடியுது, மற்ற மூணுமே அப்படியே லைனாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த போஸ்ட் ஸ்மால் சேவிங் ஸ்கீமு. ஸோ இதில் வந்து வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஜஸ்ட் இது 2016 ஸ்டார்ட் ஆகிருக்கு, இவங்களோட கமிட்டி கீழே தான் நடக்குது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டு சம் இதுக்கு பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா FY26க்கு 6.6% ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. IMF 6.6 ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்என்பி நம்ம நான் ஏன் உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளவுடில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து ஒரு மந்த் ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கும். இது வந்து ஃபைனலாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலான்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்என்பி வந்து FY26 6.5. ஸோ IMF வந்து 6.6 பார்த்தோமா, எஸ்என்பி வந்து 6.5. ஓகே, வேறு என்னெல்லாம் 6.5ல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஒரே கலரில் ஹைலைட் பண்ணிடலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்என்பி 6.5 FY26க்கு, வேர்ல்டு பேங்க்கும் FY26க்கு 6.5 தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் 6.5 தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிறிசில் இவங்களும் வந்து 6.5 தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க அப்போது யார் எஸ்என்பி, வேர்ல்டு பேங்க்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, கிறிசில் இவங்க 4 பேரும் சேர்ந்து FY26க்கு 6.5 தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இது வரைக்கும் கிளியரா? தென் IMF வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், 6.6ன்னு பார்த்தோம். இது தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபிட்ச் பார்த்துக்கோங்க. ஃபிட்ச் வந்து 6.9. ஸோ ஃபிட்ச் தான் வந்து FY26க்கு ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா RBIயே வந்து 6.8 தான் சொல்லியிருக்காங்க, ஃபிட்ச் வந்து 6.9 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க FY27க்கு அநியாயத்துக்கு 6.3% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து கம்மியாக இருக்காங்க. ஓகே, தென் மூடிஸ் ரேட்டிங்க இவங்க வந்து 6.4% சொல்லியிருக்காங்க. இக்ரா இவங்க வந்து 6.2% சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இக்ரானா ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ அவங்க தான் இக்ரான்னு சொல்கிறோம். இவங்க வந்து 6.2% தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் மந்த்லேயே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் தனியாக ஷேர் பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ எடுத்து. ஓகேங்களா? வால்யூம்க்கு வேல்யூக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து அக்டோபர் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபரில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் தான் இப்போதைக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, 20 மில்லியன் கிராஸ் பண்ணது. ஓகேங்களா? அப்போ வந்து 20,008.31. இது அக்டோபர் வந்து இப்போ 20,700.92. கிளியர்? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாமா ஈஸியாக? அதே மாதிரி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா வேல்யூவும் இப்போ அக்டோபர் தான் வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா 27 lakh. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அதுக்கு பதில் 27L அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 20 இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் தான் இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் யூபிஐ ஏப்ரல் 2016 யூபிஐன்றது வந்திருக்கு. அது வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் இந்த வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெய்லி டிரான்சாக்ஷனுமே பார்த்திங்கன்னா 668 மில்லியன் வந்து டெய்லி டிரான்சாக்ஷனுமே என்ன ஆயிருக்குன்னா கிராஸ் ஆகிருக்குது.
ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வால்யூம் 20, வேல்யூ வந்து 27 lakh. செப்டம்பரில் 19 தான் இருந்திருக்கு, ஆகஸ்ட்டில் 20 பில்லியன். ஓகே, ஸோ ஜூன் 18, ஜூலை 19 வந்திருக்கும், ஆகஸ்ட் அப்படியே 20 பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே ஸ்டெப்பாக திரும்ப செப்டம்பரில் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, 19,633.43 வந்துடுச்சு. திரும்ப அக்டோபரில் 20,700.92 வந்திருக்கு. வேல்யூவில் பார்க்கும்போது இதுதான் வந்து ஹையஸ்ட்டு 27 lakh. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கம்பேர் பண்ணதுலேயே ஆக்சுவலி மே மந்த்து அதிகமாக இருந்துச்சு, அதை விட அதிகம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் 27 lakh கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே இந்த 24, 25 அந்த ரேஞ்சிலே தான் இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ அக்டோபரில் 668 மில்லியன் டெய்லி டிரான்சாக்ஷனுமே வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அக்டோபர் 18 இந்த சிங்கிள் ஒன் டேயில் 750 மில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐ வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இதை படிச்சிருப்போம், என்பிசிஐ வந்து பர் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து 5 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குமுலேட்டிவ் லிமிட்டும் வந்து ஒரு செக்டாருக்கு தனித்தனியாக படிச்சிருப்போம். இது வந்து செப்டம்பர் 6 கரண்ட் அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி அதில் படிச்சிருக்கோம், அதனால் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்பிசிஐ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யூபிஐயோட டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, சம் கேட்டகரி வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இதில். ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன கேட்டகரி வைஸ் அப்படின்றது பார்ப்போம். ஓகே, ஸோ இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 15 நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆஸ் பர் என்பிசிஐ டைரக்ஷன் படி இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, ஆல் பேங்க்ஸ் அண்ட் ஆப்ஸ், பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க எல்லாருக்குமே. ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 15 இது என்ன நம்ம செப்டம்பர் 6 தான் நம்ம ஓப்பன் பண்ணி படிக்கிறோம், நடைமுறைக்கு வரதே செப்டம்பர் 15 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து ஒன்லி அப்ளிகபிள் டு பர்சன் டு மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ பர்சன் டு பர்சனுக்கு கிடையாது, பர்சன் டு மர்ச்சன்ட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்பிசி என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, பர்சன் டு பர்சனோட டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து சேம் 1 lakh per day அப்படின்றது சேம் தான். இது வந்து பர்சன் டு மர்ச்சன்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் தான் ஒரு கேட்டகிரிக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் புரியுதா. இப்போ இது கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் மார்க்கெட்டு, இவங்க என்ஹான்ஸ் பண்ண லிமிட் வந்து 5 லட்சம், கியூமுலேட்டிவ் லிமிட் 24 ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 லட்சம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சம், கியூமுலேட்டிவ் லிமிட் வந்து 10 லட்சம் 24 ஹவர்ஸ்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸும் வந்து 5 லட்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க லிமிட்டை, அதுவும் 10 lakh தான். ஸோ மேக்ஸிமம் 5 lakh லிமிட்டில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்கு 10 lakh வந்து குமுலேட்டிவ் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்கெலாம் அது இல்லையோ அதை மட்டும் நம்ம பர்டிகுலராக படிச்சுப்போம். கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ண லிமிட் 5 லட்சம், ஆனால் 24 ஹவர்ஸில் அவங்களோட குமுலேட்டிவ் லிமிட் பார்த்திங்கன்னா 6 லட்சம் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டுக்கு. தென் வந்து பிஸ்னஸ் ஆர் மர்ச்சன்ட் இன்க்ளூடிங் ப்ரீ அப்ரூவ்டு பேமெண்ட்டுக்கு இதுக்கு கியூமுலேட்டிவ் லிமிட் வந்து அவங்க செட் பண்ணலை. தென் ஜுவல்லரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண லிமிட்டு 2 லட்சம், குமுலேட்டிவ் லிமிட் வந்து 6 லட்சம். ஓகேங்களா. ஸோ எஃப்எக்ஸ் ரீட்டைல் யூஸ் கேஸ் வித் பிபிபிஎஸ் பிளாட்ஃபார்ம், ஸோ இதுக்கெலாம் வந்து அதே 5 லட்சம், ஆனால் இதுக்கு வந்து குமுலேட்டிவ் லிமிட் வந்து 5 lakhs தான், என்ஹான்ஸ்டு லிமிட்டும் 5 lakhs தான் எஃப்எக்ஸ் ரீட்டைலுக்கு. டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் டேர்ம் டெபாசிட்டுக்கும் ப்ளஸ் என்ஹான்ஸ்டு லிமிட்டும் 5 lakh தான், குமுலேட்டிவ் லிமிட்டும் 5 lakh தான். டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் இனிஷியல் ஃபண்டிங் பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண லிமிட்டே 2 lakh ப்ளஸ் குமுலேட்டிவ் லிமிட்டும் 2 lakh. கிளியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், 2 lakhலேருந்து தான் 5 lakh பர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ராவல் அந்த ஜெம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakhலேருந்து 5 lakh வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க லிமிட்டு. தென் இந்த ஜிஎஸ்டி இந்த கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா 2 lakhலேருந்து 5 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் கார்டு பேமெண்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே 2 lakhலேருந்து 5 lakh தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜுவல்லரிக்கும் இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் இனிஷியல் ஃபண்டிங்க்கும் 2 lakh அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அதுக்கு வந்து குமுலேட்டிவ் லிமிட் 6 lakh, இங்கே வந்து குமுலேட்டிவ் லிமிட்டு 2 lakh. ஸோ இதை ஒரு வாட்டி நம்ம படிச்சிட்டோன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, மறக்காது கண்டிப்பாக.
அதே மாதிரி கேட்டகிரிஸும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் மார்க்கெட், இன்சூரன்ஸு, ஜெம்மு, ட்ராவல், கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டு, கலெக்ஷன், பிஸ்னஸ், மர்ச்சன்ட், ஜுவல்லரி, எஃப்எக்ஸ், ரீட்டைல், டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங், டேர்ம் டெபாசிட்க்கு, டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங், இனிஷியல் ஃபண்டிங்க்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற இது பார்ப்போம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ அக்டோபர் மந்தில் ஜிஎஸ்டி கலெக்ட் எவ்வளோ இருக்குன்னா 1,95,936 crore. ஸோ செப்டம்பர் 1,89,000 crore. ஆகஸ்ட் 1,86,000. ஜூலையும் வந்து 1,95,000 வந்திருக்கு, ஆனால் 735 crore. ஜூன் வந்து 1,84,000. ஏப்ரலில் தான் வந்து அதிகமாக ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்கு, 2,36,716 crore. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏப்ரல் 2,36,000, ஜூன் 1,84,000, ஜூலை 1,95,000, ஆகஸ்ட்டும் 1,86,000, செப்டம்பர் 1,89,000, அக்டோபரில் 1,95,000 திரும்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு தான் இதில் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் எந்த டேட்டில் இருக்குன்னு கூட அந்த டேட்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.